राम राम जय जय शंकर हर हर शंकर ஸ்ரீ குருபியோ நமஹ. கைலாசாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் தொகுத்து நமக்காக கந்த புராணத்துல இருக்கு. இப்ப திருவிளையாடல் புராணத்துல பரஞ்சோதி முனிவர் தமிழ்ல கொடுத்திருக்கிறதே நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அவனுடைய திருவிளையாடல்கள்ங்கிறது அது எத்தனையோ நம்ம விளையாட்டெல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அத்தனை விளையாடல்களை விட இதுக்கு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்க, அப்பேற்பட்ட ஒரு பரமன் கைலாசாதிபதி, அத்தனை தேவர்களும் வணங்கக்கூடியவன், பிரம்மா விஷ்ணுவெல்லாம் கூட ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியவன், அம்பாலேயே தன்னுடைய உடம்புல ஒரு பாதியா வச்சுட்டு இருக்கக்கூடியவன், அப்பேற்பட்ட அந்த பரமாத்மாவா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த கைலாசாதிபதி இறங்கி வந்து நமக்காக, அதுவும் கைலாசம் வடக்க இருக்கக்கூடிய உயர்ந்த மலை, உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து கீழே நமக்காக இறங்கி வந்து நமக்கு அதி சுலபமாக கிடைக்கிற மாதிரி அப்படி பண்ணி, அதுவும் வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு வந்து தென்னாட்டையே வந்து தன்னுடைய நாடாக கொண்டு, இதுவெல்லாம் சொல்றா இல்லையா, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தென்னாடு உடைய சிவனா மாறிட்டான். கைலாசத்தில் இருந்தாலும் இங்க வந்து முழுக்க முழுக்க அவர் வந்து தன்னுடைய 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி காட்டினது அது நம்ம தமிழ்நாட்டுல தான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அவன் எப்பேற்பட்டவன், ஏன் அவன் கைலாசத்துல விட்டுட்டு இங்க வந்து இருக்கணுமே அப்படின்னு. அவர் வந்து இந்த அகில உலகத்துக்கும் அதிபதி இல்லையா, விஸ்வம் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடியவன் இல்லையா. அதான் தாய்மான சுவாமி அவரை பத்தி சொல்லும் போது, எங்க இருக்கானே இல்லையா, அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஒளி ரூபமாக, எப்படி ஆகாசம் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கோ. பட் உபமானம் சொல்லும் போது அது வந்து உபமேயத்துக்கு ஈக்குவல் ஆக முடியாது. எதையோ ஒன்று காமிச்சு இது மாதிரி அப்படின்னு சொல்லாமே தவிர, உபமானம் எப்பவுமே சற்று குறைச்சாதான் இருக்கும், மாத்து கம்மியா தான் இருக்கும். எப்படின்னா அங்கு இங்கு எனாதபடி, அங்கதான் இருப்பான் இங்கதான் இருப்பான், வடநாட்டுல இருப்பான் தென்னாட்டுல இருப்பான்லாம் சொல்லாத, எங்கும் பிரகாசமா ஒரு சுடர் ஒளி. அப்படி ஆகாசத்துக்கும் பூமிக்கும் திருவண்ணாமலையில அக்னி பிழம்பாக நின்ற போது அந்த ஒளியானது 7-14 லோகத்தை கடந்து நின்றது இல்லையா. அப்பேற்பட்டவன் ஆனந்த பூர்த்தி ஆகினார். அவன் வந்து பரமானந்த சுரூபமாக, சத்து சித்து ஆனந்தம், அது ஆனந்தத்துக்கு மேல பரமானந்தம், பேரானந்தமாக விளங்கக்கூடியவனாக அவன் அருளோடு இருந்திருக்கான், அருளோடு நிறைந்திருக்கான், அருளே வடிவாக இருக்கான். அப்படி இருக்கிறவன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பதிலே சொல்லல அவர், ஒண்ணுன்னா கேட்டுவர். இப்படி இருக்கிறவன் அவருடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி, இப்படி இருக்கிறவன் யாரு, ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, அப்படி அருள் வடிவமாக இருக்கக்கூடிய எது, தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து, அத்தனை ஜீவராசிகளும் 7-14 உலகங்களும் அத்தனை அண்டங்களும் தன்னுடைய பராகாசத்துக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவன் யாரு, உயிருக்கு உயிராய் தழைத்தது எது, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் உயிராக, எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் தான் ஒரு பரமாத்மாவாக இருந்து இயக்குபவன் யாரு, மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது. அவருடைய திருவிளையாடல் பத்தி சொல்லணும்னா அவனுடைய லட்சணங்களையும் சொல்லணும் இல்லையா. ஒருத்தரை பத்தி ஸ்தோத்திரமா சொல்லணும்னா அவகிட்ட ஏதாவது விஷயம் இருந்தா தான் சொல்ல முடியும் இல்லையா. இவன் எப்படி இருக்கான்னா, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாமல் இருக்கக்கூடியவன் அவன். அதாவது மனசனாலையும் அறிந்து புரிந்து கொள்ள முடியாது, வாக்கினாலையும் விவரித்து சொல்லக்கூடியதாக இல்லை. அப்படிப்பட்டவன் சமய கோட்டிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது அது. அத்தனை சமயாச்சாரியர்களும் இது என்னோட தெய்வம் என்னோட தெய்வம்ங்கிறலாம் ஒருத்தரும் போட்டி போண்டா. ஆகமத்திலையும் சரி, தெய்வ ஆகமங்கள்லயும் சரி, சாஸ்திரங்களையும் சரி, வேதங்கள்லயும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து எங்க தெய்வம்னு எல்லாரும் கொண்டாடக்கூடியவனாக இருக்கக்கூடியவனா இருக்கான். எங்கனும் பெரு வழக்கா இவனை கும்பிடுறதுன்றது ஒரு வழக்கமா இருக்கு. யார கும்பிட்டாலும் இவனுக்கு தான் போய் சேருது, பரமேஸ்வரன் பேரே இவனுக்கு மொத்தம்தான் இருக்கு. அப்படிப்பட்ட யாதிலும் வல்ல ஒரு சித்து ஆகி
எல்லாத்திலும் திறமை மிக்கவனாக எல்லாவற்றிலும் வல்லவனாக இருக்கக்கூடிய அப்படி சித்தாக ஸ்திரமாக எப்போதும் இருக்கக்கூடியவனாகவன். இன்பமாய் என்றும் உள்ளது எது? எப்பவும் எங்க பார்த்தாலும் இன்பம் தான். இன்பத்தை தவிர அவர் ஒண்ணுமே கிடையாது. பரமேஸ்வரன் ஏதோ ஒரு அவதாரம் எடுத்தார், அந்த அவதாரத்துல ஏதோ ரொம்ப நொந்து நூலா போயிட்டார்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. தாட்சாயணி பிரிஞ்சு போன போது கூட கவலையே பட்டுக்கல. அவர் பாட்டு நர்த்தனை ஆட்டின்னு உட்காந்து இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் கேட்டு கெஞ்சி எல்லாம் அப்புறம் இன்னைக்கு அம்பாள் பார்வதியா பிறந்திருக்கா, நீங்க போய் அவளை ஏத்துக்கணும்னு சொன்னப்புறம் தான் இறங்கி வர்றாரு தவிர அவர் என்னைக்கும் நொந்து போயெல்லாம் இருக்குல்ல. கதைக்காவனா சொல்லலாம் அப்படி பார்வதியை பிரிஞ்சு அப்படியே பைத்தியக்காரனா தெரிஞ்சாராக்கம் அப்படியாக்கும் இப்படியாக்கம்லாம் வெறும் நம்முடைய கற்பனையை தான். அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேல கங்குல் பகல் அறநின்ற எல்லை, அது இரவு பகலையெல்லாம் தாண்டியவனாக இருக்கக்கூடிய நபன். அப்பேற்பட்டவன் யாரு? அது கருத்திற்கு இசைந்தது அதுவே. நம்முடைய கருத்துக்கு நம்முடைய எண்ணத்திற்கு இசைந்ததாக இருக்கக்கூடிய அதுதான் என்ன தெரியுமா? அது கண்டன எல்லாம் மோன உருவெளி ஆனதும் கருதி அஞ்சலி செய்வான். இப்படி எங்க எதை நினைச்சாலும் அவன் தான், எங்க போனாலும் கடைசியில் அங்கதான் போய் சேர்றது. அப்பேற்பட்டவனாக ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக இருந்தாலும் எதில் தொடங்கினாலும் அவனிடமே முடிவு பெறக்கூடியதாக எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றதுனால அப்பேற்பட்டதை கண்டவிடமெல்லாம் காணும் பொருளெல்லாம் அவனாகவே நிறைந்து இருக்கிறதுனால அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளாய் விளங்கக்கூடியவனை நாம் அஞ்சலி செய்வாம் அப்படிங்கிறார். ஆனா இதுல எங்கேயுமே பரமேஸ்வரன் அவர் சொல்லவே இல்லை, பரமசிவன் சொல்லவே இல்லை, இதுல சிவன் தான் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்லி இது ஒரு விதமான கவிச்சாத்துரியம் சொல்லுவா. அவ என்னன்னாக்க விவரிச்சு அதுல லட்சணங்கள்லாம் சொல்லிடுவா. நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும் இவார பத்தி தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நாமளாவே புரிஞ்சுக்கணும். நீல நிறமாக இருப்பார், பார்க்கடல்ல வெள்ளி கொண்டிருப்பார், அப்புறம் பாம்பனை மேல் பள்ளி கொண்டிருப்பார், ஸ்ரீதேவி பூதேவி காலை பிடிச்சு விட்டு இருப்பார், கருடாழ்வார் பக்கத்துல நின்று இருப்பார், நாபிக் கமலத்துல பிரம்மா இருப்பார்னு சொல்லிட்டே மகாவிஷ்ணும் சொல்லாமலே நமக்கு புரிஞ்சுடுறது இல்லையா? அது மாதிரி சில லட்சணங்களை மாத்திரம் சொல்லி இன்னார் அப்படின்னு சொல்லி இந்த சிவபெருமான் தான் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய திருவிளையாடல் நம்ம பார்த்துன்னு வரும்போது இப்ப இந்திரனுடைய சாபம் தீர்த்த, இந்திரனுடைய பழி பாவங்களை எல்லாம் விலக்கிய அப்பேற்பட்ட இந்திரனுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்கக்கூடியதான அந்த ஒரு நிகழ்வை முதல் திருவிளையாடலாக இந்த பாடல சொல்லிட்டு வர்றதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த அற்பத்துக்கு பவிஷு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிக்கும்னு சொல்ற மாதிரி இந்த நவுஷன்கிறவன் அஸ்வமேத யாகம் பண்ணி அவனுக்கு ஒரு இந்திர பதவிக்கு உண்டான ஒரு தகுதி அவனுக்கு கிடைச்சுடுச்சு. இந்த பரீட்சை எழுதினவாள்லாம் இந்த பதவிக்கு தகுதியானவா சொல்றா இல்லையா? அது மாதிரி அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. சோ இவருக்கு அதுக்கு உண்டான தகுதி ஒரு போஸ்டிங் கொடுத்தாகணும். இது கொஞ்ச நாளைக்காது இப்ப அதெல்லாம் சொல்றாரு இல்லையா, கீதையில சொல்ற மாதிரி உன்னோட புண்ணியம் எல்லாம் தீர்ற வரைக்கும் சொர்க்கத்துல இருப்ப, புண்ணியம் எல்லாம் தீர்ந்து படுத்தினா மறுபடியும் பூலோகத்துக்கு தான் வருவேன்ற மாதிரி இவனுக்கு என்னமா இல்லையா மாமா ஒண்ணும் இல்லை. இவனையும் ஏதோ கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு இந்திர பதவி கிடைக்கணும்னு ஒரு அந்த யாகம் பண்ணிட்டதால கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அதுக்காக எல்லாரும் என்ன பண்றா, இந்திரன் வேற போய் பிரம்மாதி தோஷத்தினால ஒரு குளத்துல போய் குதிச்சு அதுல ஒரு தாமரை தண்டுக்குள்ள ஒளிஞ்சுட்டான் அப்படின்னா இந்திர லோகத்துல பொலிவு எழுந்து பெடுத்து, ராஜா இல்லாத பெடுத்து, அவசரங்கள் இல்லைன்னா அசுரர்கள் எல்லாம் தலையெடுக்க ஆரம்பிச்சுடுவா. எல்லா தேவர்களும் போய் என்ன பண்றதுன்னு பார்த்தா இவன் தியாகம்லாம் பண்ணி இந்திர பதவிக்கு தகுந்தவனா இருக்கானே, சரி இவனை கொண்டு போய் டெம்பரரியா உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சாதாரணமா ஒரு பிரதம மந்திரி ஏதோ ஒரு காரணத்தினால இல்லை அப்படின்னாக்கா உடனே யாரோ ஒருத்தர் டெம்பரரியா ஒருத்தர் கொண்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் அடுத்த வாழை எலெக்ட் பண்றா இல்லையா? அது மாதிரி இவனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சா இவன் எப்படி இவ்வளவு பெரிய யாகங்கள்லாம் பண்ணி இவ்வளவு நல்ல ஒரு பதவிக்கு உரியவனாக தன்னை ஆக்கி கொண்டான்னு தெரியல. மனசு முழுக்க அவனுக்கு கல்மஷமா இருக்கு. அங்கே இந்த லோகத்துக்கு இவனுக்கெல்லாம் மாலையெல்லாம் போட்டு பட்டம் சுட்டி மகுடம் சுட்டி கூட்டின்னு போயிட்டா தேவர்கள்லாம். அங்க போய் இந்திர பதவியில உட்கார வச்ச உடனே அவன் இந்திர லோகத்தை எப்படி ஆள்றது, குருவை எப்படி வழிபடுறது அதெல்லாம் யோசனை பண்ணாத யாருக்கு என்ன பண்றது, அவவா வேலையை அவெல்லாம் ஒழுங்கா செய்யறாளா, வருணன் அக்னி வாயு வாழலாம் என்ன பண்றான், இதெல்லாம் பண்ணாதுக்கு உடனே என்ன பண்ணிட்டான்னா போய் இந்திராணி ஆச்சுன்னு வாங்கினான்.
இவனுடைய அல்ப புத்தியை காமிக்கிறது இல்லையா? சோ எல்லாரும் அப்ப வந்து என்ன பண்றது, அல்ப புத்தி இவன் சொல்லிட்டான், அங்க இருக்கிறவா இவன் பேச்ச கேட்டுதான் ஆகணும், இந்த பேச்ச கேட்டுதான் ஆகணும்னு சரின்னு நேரம் போய் இந்திராணி கிட்ட சொல்றான்றதை நம்ம பார்த்தோம். இந்திராணி கிட்ட போய் எல்லாரும் சொன்ன உடனே அவ வந்து என்ன பண்றா, வியாழ பகவான் பிரகஸ்பதி அவகிட்ட போறான். தஞ்சம்னு குரு கிட்ட தானே போக முடியும், குருவால் தானே வந்து எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்க முடியும் இல்லையா? குருமுகமாக இல்லாத நம்ம எந்த கல்வியையும் கற்றுக்கொள்ள முடியாது, எதுலையும் சிறப்பாக வரவும் முடியாது. அதனாலதான் குரு பகவதி நே சர்வம் குரும் பினா கெமஸ்திமே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சேயிங் ஒண்ணு கேட்டிருக்கேன். குரு இல்லாத எனக்கு என்ன இருக்கு, எல்லாமே குரு தான், குரு இருந்தாதான் எல்லாமே நடக்கும். குருவை பத்தி தான் வந்து திருமூலரோட சொல்றார், தெளிவு குருவன் திருவடி காண்டல், தெளிவு குருவின் திருவரு நினைத்தல், தெளிவு குருவின் நல்லுரை கேட்டல், வரிசையா சொல்லிட்டு வருவார். எது தெளிவு நமக்குன்னா, தெளிவை கொடுக்கக்கூடியது குருவனுடைய கட்டாட்சம், குருவனுடைய அறிவுரை, குருவனுடைய ரூபம், குருவனுடைய நாமம். இப்படி இவனும் போய் இந்திராணி வந்து குருவான பிரகஸ்பதிட்ட கேட்கிறா, இந்த மாதிரி ஒரு சோதனை வந்திருக்கேன், இப்ப அவன் வந்து டெம்பரரியா அவனை வந்து இங்க உட்கார வச்சிருக்கான், உடனே வந்து எனக்கு கூட்டிடுவான்னு சொல்றானே, என்ன பண்றது? அவர் சொன்னார், கவலைப்படாத, உன்னுடைய கணவனான இந்திரன் அவனுக்கு வந்து ஒரு கண்டிப்பா சில லட்சணங்கள்லாம் உண்டு. அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அப்படின்னா, அவன் வந்து 7 முனிவர்கள் வந்து அவனை தூக்கின்னு வர மாதிரி, இதுல பொன்மயமான ஒரு இதுல ஒரு பல்லாக்குற அந்த 7 முனிவர்களை தூக்கி கொண்டு வர, அப்படியே தேஜோமயமாக பொன் ரூபமாக அவன் வருவான். அவன் அப்படி வந்தான்னா, அப்படிப்பட்ட ஒரு 7 முனிவர்களும் அவனை தூக்கி கொண்ட அளவுக்கு ஒரு பாக்கியசாலியா இருக்கக்கூடியவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அப்படி வந்தான்னா அவன் தான் இந்திரன். அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. அப்படி ஒருத்தன் வந்தான்னா நீ அவனை ஏத்துக்கோ, தைரியமா ஏத்துக்கோ, அவன் தான் இந்திரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் வரமாட்டான்னு அர்த்தம். இவனுக்கு அந்த புத்தியெல்லாம் கிடையாது, அந்த சாமர்த்தியம் கிடையாது, அந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த குரு சொல்லிட்டார், நீ இந்த மாதிரி வந்தான்னாக்க மின்னல் வடிவம் கொண்ட ஒரு நீ இருக்கிய, நீ என்ன பண்ண, ஒண்ணும் கவலைப்படாத, உன்னை தேடி வந்து வருவான் இந்திரன். வருவான் இந்திரன். எப்படி வருவான்னு, பல்லாக்குல 7 முனிகள் தூக்கின்னு வரும்படியாக அவன் வருவான் அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு அப்பதான் மனசுக்கு வந்து ஒரு சாந்தி ஏற்படுது. சரி, குருவே சொல்லிட்டாருன்னா குரு சொன்னதை கேட்டு நாமளும் அதுபடி நடப்போம் அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு ஒத்துண்டு இங்க இருந்து தூது அனுப்புறான். சரி, அவனை வர சொல்லு, இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். அவனும் பார்த்தான், இப்படிதான் போகணும்னா விதின்னு அப்படித்தானே போய் ஆகணும் இல்லையா? சரி, அவன் என்ன பண்றான், 7 முனிவர்களை அவ பல்லாக்கு தூக்கின்னு வர, அகஸ்தியர், கஷ்யப்பர், புலஸ்தியர், மார்க்கண்டேயர், வசிஷ்டர், ஆங்கிரசர், கௌதமர், இப்படிப்பட்டவெல்லாம் வந்தா தூக்கின்னு வந்தா அவனை. அப்படி தூக்கின்னு வரும்படியாக அந்த பெரும் பாக்கியத்தை பெற்ற அவன் என்ன பண்ணான்னு ரொம்ப ஒரு இதுவா வரான். ஏன்னா நமக்கு கிடைக்க முடியாத அரியதான அப்படி இந்திராணியே தனக்கு கிடைக்க போறா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல வந்துன்னு இருக்கான். இவ 7 முனிவர்களும் மெதுவாதான் தூக்கின்னு வரா. அதுல முன்னாடி யாரு இருக்காருனாக்கா அகஸ்திய முனிவர் இருக்கார், ஒரு குள்ளமா வேற இருக்கார். இந்த அகஸ்திய முனிவர் முன்னாடி இருக்கார், தூக்கின்னு வந்துட்டு இருக்காரு. அதனால அவரால் மெதுவாதான் நடக்க முடியறது, மெதுவாதான் நடக்கிறார். இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்து இந்திராணி கிட்ட நம்ம போகணும், அதுக்குள்ள அவன் மனசு மாதிரி எங்கேயோ ஓடி போயிட்டு என்ன பண்றது, அதுக்காக என்ன பண்றாங்க, சீக்கிரமா போன்றதுக்காக இந்த சர்ப்ப அப்படின்னு சொல்ற, வேகமா போகணும். இதை கேட்ட உடனே அகஸ்தியருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்து என்ன பண்ணாருன்னா அவனை பார்த்தாரு, அப்படி சர்ப்பன்னு சபிச்சுட்டாரு. நீ சர்ப்பமா போன்னு சபிச்சுட்டாரு. அடுத்த கடமை அவன் என்ன பண்ணா, பூலோகத்துல வந்து பெரிய பாம்பாக விழுந்தான் அப்படின்றத நம்ம முன்கதை சுருக்கமாக பார்க்கலாம். இது நகுஷனை பத்தி மகாபாரதத்துல ஏதோ ரெஃபரன்ஸ் இருக்கிறதாக சொன்ன ஞாபகம், அது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? நகுஷன் இந்த பாம்பா வந்து கீழே பூலோகத்துக்கு வந்து ஒரு ஒரு காட்டில் இருக்கான். அப்போது பீமனை
பிடிச்சுடுறான். இவாள்லாம் வனவாசத்தில் இருக்கா இல்லையா, யுதிஷ்டிரன் பஞ்சபாண்டவாள்லாம். அப்போது பீமனை வந்து நகுஷன் பிடிச்ச உடனே யுதிஷ்டிரன் வந்து பீமனை தேடிட்டு போகும்பொழுது, அப்போது நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, இந்த யக்ஷ பிரஷ்னம் மாதிரி ஆகிறது அங்கே வந்து. அதுக்கப்புறம் என்னுடைய உபதேசம் கேளுங்கிறார் நகுஷன். யுதிஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு பீமனையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மோட்சம். அதாவது அந்த அந்த பாம்பு தேகத்தை விடுற டைம் அதுதான். அதனால முனிவருடைய சாபத்தினால, அகஸ்தியருடைய சாபத்தினால வந்து பாம்பா கீழே வந்து அகஸ்தியரே வந்து திருப்பி சொல்றார். அகஸ்தியரே சொல்றது என்னன்னா, யுதிஷ்டிரனுக்கு உன்னுடைய சந்ததிக்கு நீ வந்து தர்மோபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து திருப்பியும் சொர்க்கத்துக்கு வந்துருவ, மோட்சம் கிடைக்கும், அந்த இதுல இருந்து சாபத்திலிருந்து உனக்கு விமோச்சனம் கிடைக்குங்கிறார். யுதிஷ்டிரன் அது கிடைக்காது. அது ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபாரெவர். அது போனதுதான், கைவிட்டு போனதுதான். அதுல கூட இது கூட ஈசனுடைய திருவிளையாடலா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு புத்தி பேதம் வராம, அகஸ்தியரோட சாபம் வந்து கிடைக்காத, அவன் பூலோகத்துக்கு பாம்பா வராத இருந்தான்னா, இந்திரன் வந்து சாப விமோச்சனாயி மறுபடியும் அங்க இதுக்கு சொர்க்கத்துக்கு போனான்னா அப்ப 2 இந்திரன் ஆயிடுவாள. அது ஒரு பிரச்சனை வரும் இல்லையா. அப்ப அதுல இருந்து வந்து ஒரு இந்திரன் தானே இருக்க முடியும். ஒரு நாட்டிலே 2 பிரதமர் எப்படி இருக்க முடியும் இல்லையா. அவன் இந்திரனை பதவியை கொடுத்த அப்புறம் முதல்ல இருந்த இந்திரனை போய் என்ன துணை இந்திரன்னா சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் மாதிரிலாம் சொல்ல முடியுமா? இல்ல அவனை பதவி அடக்கம் பண்ண முடியுமா? 2ம் பண்ண முடியாது. அதுக்காகவே ஈஸ்வர் நகர்த்திய ஒரு திருவிளையாடலா கூட இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த படலத்துல வரக்கூடிய திருவிளையாடலாக நம்ம கூட அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தோன்றது. இப்ப இந்த பாடல் நம்ம பாக்குறோம். சர்ப்பமாகன முற்கொம்பு தாங்கி முன் நடக்கும் தென்றல் வெப்பனாம் முனிவன் சாபம் விளைத்தலோடும் பொற்பமா சுணமேயாகி போயினன் அறிவிலாத அற்பரானவர்க்கு செல்வம் அல்லது பகை வேறுண்டோ அப்படின்னு இந்த பாடல் சொல்ற. சர்ப்ப அப்படின்னு சொன்ன உடனே சீக்கிரமா போ, வேகமா போ அப்படின்னு விரட்டான். நம்மோட சொல்லுவோம் இல்லையா, ஒரு அர்ஜென்ட்டா அதோ போனவங்க லேட்டா கிளம்பிட்டோம் அப்படின்னா ஒரு டிரைவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, கொஞ்சம் வேகமா போப்பா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள, ரயில் கிளம்பிட போறது, வேகமா போகணும் இல்லையா. நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி எவ்வளவு வேகமா விரட்ட முடியும் டிராபிக் ஜாம்ல, முடியாது இல்லையா. அது மாதிரி இங்கேயும் அவரு பாவம் குள்ளமா இருக்காரு, அவர் எப்படி எவ்வளவு வேகமா தூக்கின்னு போக முடியும் அவர். அதனால அவர் ஒரு மரியாதையே இல்லாத முனிவர்கள் தூக்கின்னு போற அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கணும்னு அவனுக்கு அதை வந்து எப்படி தான் அதை வந்து அதை அனுபவிக்கிறதுன்னு தெரியாத அற்பம். அவனுக்கு அற்பனான அவனுக்கு கிடைச்ச உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத அது மாதிரி பண்ணிட்டான். இதுல வந்து சர்ப்பம் ஆகு என முற்கொம்பு தாங்கி முன் நடக்கும் தென்றல் வெப்பனாம் முனிவன் சாபம் விளைத்தலோடும் பொற்பமா சுணமேயாகி போயினான் அறிவிலாத அற்பரானவர்க்கு செல்வம் அல்லது பகை வேறுண்டோ. இப்படி பிரிச்சோன்னா ரொம்ப சுலபமா அது ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். சர்ப்பம் ஆகு, நீ பாம்பா போட்டு சர்ப்பன்ற ஒரு பதிலுக்கு இவர் சொன்ன சர்ப்பத்துக்கு அர்த்தம் வேற, அவன் சொன்ன சர்ப்பத்துக்கு வேற அர்த்தமா எடுத்து. இவர் சொன்ன உடனே சர்ப்பம் நீ பாம்பா போ, நீ பாம்பா போய் கடவுது. இந்த எல்லாத்தையும் வந்து சாப்பத்துக்கு எங்கன்னா பூலோகத்துக்கு தான் வந்தாகணும். நல்லது அனுபவிக்கணும்னாலும் பூலோகத்துக்கு வர வேண்டியிருக்கு, சாபத்தை அனுபவிக்கிறதாலும் பூலோகத்துக்கு வர வேண்டியிருக்கு. யார் சொன்னா இந்த சாபத்தை அப்படின்னாக்க அதுக்கு ஒரு லட்சணம் சொல்றாரு. சர்ப்பம் ஆகு என முற்கொம்பு தாங்கி, அதாவது பல்லாக்கோட முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய கொம்பை தாங்கி, ஏதாவது முன்னாடி இருக்காருன்னு அர்த்தம், இவர் தான் முதல்ல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்படி தாங்கி முன் நடக்கும், எல்லாருக்கும் முன்னாடி நடந்து போகக்கூடியவராக இருக்கக்கூடிய தென்றல் வெப்பனான், தென்றல் வீசக்கூடிய பொதிகை மலையிலே தவம் செய்யக்கூடிய முனிவன் அகஸ்தியர். இந்த பாடலை விட அகஸ்தியர்னு சொல்லவே இல்லை, பொதிகை மலையிலே தவம் செய்யக்கூடிய மாமுனிவர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறார். அவர் சாபம் விளைத்தனன், சாபத்தை போட்ட, என்னன்னு சாபம் போட்டார், சர்ப்பம் ஆகுன்னு சாபம் விளைத்தனன், இவனுக்கு சாபம் போட்டார்.
சாபம் போட்டவளோட என்ன ஆச்சு? விளைத்தனன் விளைத்தலோடும். அது சொன்ன உடனே, அதாவது எப்பவுமே ரிஷியினுடைய சாபம் இருக்க உடனே பறிச்சுடும். பெரிய ஆள்லாம் மகான்கள் எல்லாம் அதான் அவகிட்ட அபச்சாரப்படவே கூடாது. அவ சாபம் போட்டான்னா அடுத்த க்ஷணமே நமக்கு வந்து யோசனையே கிடையாது, உடனே அது பலிச்சுடாது. இது விளைத்தலோடும் பொற்ப மாசுணமே ஆகி ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணான்னா ஒரு பெரிய பாம்பு, பெரிய பாம்புனா மலைப்பாம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். பெரிய பாம்பாக வடிவத்தை ஆகி கொண்டு போயினன். என்ன போயினான்? எங்க பூலோகத்துக்கு போயிட்டான். பெரிய பாம்பு மலைப்பாம்பாக வடிவெடுத்து உருமாறி பூலோகத்துக்கு வந்துட்டான். இங்க ஒரு காட்டுல இருக்கான். அறிவில்லாத அற்பரானவருக்கு, இந்த புத்தி இல்லாத, புத்தி பேதலிச்ச மனசு வந்து மனசும் புத்தியும் தவறான வழியில செலுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய இந்த அற்பர்கள் இருக்காளே, அந்த அற்ப புத்தி உடையவர்கள், அவர்கள்லாம் வந்து எப்படின்னா அவளுக்கு ஏதாவது செல்வம் கிடைச்சிடுத்துன்னு சொன்னா அவளுக்கு அழிவே அந்த செல்வனால் தான். பொதுவா சொல்ல இல்லையா, பாம்பாட்டிக்கு சாவு பாம்பாலதான் அப்படின்பா. யானை பாக்குறதுக்கு ஆபத்து என்னைக்கு யானையால அப்படின்னு சொல்லுவா. அது வந்து அவன் பண்ற தப்பெல்லாம் எண்ணிட்டே இருக்குமா மனசுல. ஒரு நாள் வச்சு எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு தீர்த்துக்கோம்பா. அது மாதிரி இந்த அற்பரானவருக்கு செல்வம் அல்லது பகை வேறு உண்டோ? வேற யாராவது பகைவன் இருக்க முடியுமா? இதுல 2-3 இருக்கு. செல்வம் அப்படின்ற பொருட்செல்வம், அருட்செல்வம், கல்வி செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா. இங்க வந்து செவிச்செல்வம்ங்கிறது என்னன்னா, காது மூலமாக கேட்டு ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் கேட்டு வேத விற்பனர்களாகவும் வேதாந்த சிரோமணிகளாக ஆகக்கூடிய அவளுக்கு அந்த செவிச்செல்வம் இருக்க, காது வழியா கிடைக்கக்கூடிய செல்வம் தான் உயர்ந்த செல்வம்னா. இங்க வந்து அருட்செல்வம், பகவானுடைய அருள் கிடைச்சிடுத்தோன்னா அதுக்காக கண்ணாமனா நடக்கூடாது. சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணார்? ஈஸ்வரனே தனக்கு நண்பன் அப்படின்னு ஆன உடனே அவர் என்ன பண்றாரு? பறவை நாச்சியார்ட்ட போய் தூது போகிறார், சங்கிலி நாச்சியார்ட்ட போய் தூது போகிறார். அதனால பரமேஸ்வரன் போறார். ஏன்னா ஒரு நட்புக்காக அவர் அவ்வளவு மதிப்பு கொடுக்கறான்னு காமிக்கிறதுக்காக தான் வந்து அதி சுலபனாக இறங்கி வந்து ஒரு மானுடனாக இருந்தாலும் அப்படி பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலதான் வந்து பரமாத்மா ஜீவாத்மாவா கூட சில பேர் சைவத்தை சொல்றது உண்டு. அவர் பரமாத்மா, அவரே வடிவாக சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார். அவருக்கு இவருக்கும் வேற்றுமே இல்லாத, அதனால அவர் வந்து ஜீவாத்மாவா இருந்தவர். அதனால ஜீவாத்மாவை காப்பாற்ற வேண்டியது, நல்ல வழியில் நடத்த வேண்டியது பரமாத்மாவுடைய கடமைங்கிற முறையில பண்ணார் அப்படின்னு கதையெல்லாம் அவாவா கற்பனைக்கு தகுந்த மாதிரி சொல்லின்னு வருவார். இதையதான் பண்ண அர்ஜுனனும். கிருஷ்ணன் வந்து நண்பன் மாதிரியே பழகினான், நரநாராயணருடைய அவதாரம்னு சொல்றார். ஆனா அந்த அர்ஜுனன் என்ன பண்ணா? அதி சௌலபியம், அந்த கிருஷ்ணனுடைய சௌலபியத்தை தவறாக பயன்படுத்துறா இல்லையா நிறைய இடத்துல. எத்தனையோ இடத்துல வரும்போது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனுடைய சகாயத்தை நாடி நிறைய தவறுகள்லாம் கூட நிறைய பண்ணிருக்கான்னு நம்ம பாக்குறோம். அதனால மிஸ்யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா, நம்ம கிடைச்ச ஒரு அருளை மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு கிடைச்ச செல்வத்தை மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு கிடைச்ச அறிவு ஞானத்தை மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, அதனால வரக்கூடிய விளைவுகள் இருக்குல்லே, அது வந்து பெரிய பாதகத்துக்கு உண்டான ஒரு பலன் போல நம்ம மகான்களுடைய ஒரு சாபத்துக்கும் அவளுடைய கோபத்துக்கும் ஆளாக வேண்டியிருக்கும்ன்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு நிதர்சனமா நமக்கு காட்டுறது. இது பதம் பதமா பார்க்கலாமா? இதுக்கு சுலபமா தான் இருக்கு, இருந்தாலும் பார்த்துருவோம், பதம் பதமா பார்க்கலாம். முன் கொம்பு தாங்கி, அந்த பல்லாக்கினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய கம்பை தாங்கி, இந்த பக்கமா அந்த பக்கம் 2 பெரிய கம்பா இருக்கும் இல்லையா, அது நீளமா இருக்கும், 20 அடிக்கு இருக்கும். இந்த பக்கமா அந்த பக்கம், இந்த பக்கம் ஒரு 5 அடி, அந்த பக்கம் ஒரு 5 அடியா தூக்கின்னு போட்டு நம்ம சாமி ஊர்வலத்தை கூட நம்ம அந்த மாதிரி பல்லாக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்பப்ப அங்கங்க நிறுத்தறதுக்கு ஒரு தாங்கி ஒண்ணு வச்சிருப்பா, ஒரு தூண் மாதிரி, அதையும் கையில தூக்கிட்டே வருவா. இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2, பின்னாடி 2, முன்னாடி 2 எல்லாம் வச்சு சுவாமி அப்ப கொஞ்சம் ஒரு க்ஷண நேரம் அங்க வந்து பக்தர்கள் வந்து பாக்கிறதுக்காகவும், அங்க தீபாரத்தனை காட்டுறதுக்காக, நைவேத்தியம் படுறதுக்காக அங்கங்க நிறுத்துறா இல்லையா. அந்த சிவிகை, அந்த பல்லாக்கல முன்னாடி இருக்கிற பாக்கத்தை முன் கொம்பு தாங்கி, அந்த சிவிகையினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கொம்பை தாங்கி கொண்டு முன் நடக்கும், முன்னாடி நடந்து போகக்கூடிய, ஃப்ரண்ட்ல இருக்கிறவர் அவர் தானே முதல்ல நடந்து போவார் இல்லையா, அவர் நடந்து போயிட்டு இருக்கார். வெப்பனா முனிவன், தென்றல் வெப்பனா முனிவன்.
அந்த தென்றல் காற்றினுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த பொதிகை மலைக்கு உரியவனான பொதிகை மலையிலே தவம் செய்யக்கூடிய அங்க ஆசிரமத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அகத்தியமா முனிவர் என்ன பண்ணார், சர்ப்பம் ஆகு என நீ ஒரு பாம்பாக கடவாய் அப்படின்னு சாபம் விளைத்தனன். சாபம் போட்டார். கோபம் வந்துடுத்து, உடனே அடுத்தது சாபமும் வந்துடுத்து. இது சாபம் போடுறது லேஸ்ல எல்லாரும் அப்படிலாம் போட்டுவிட மாட்டான். இது என்னுடைய விதி. அது மாதிரி சாபமா வந்தது. டக்குன்னு யோசனையே பண்ணாத சாபம் கொடுக்கிற ஒரே ஒரு முனிவர் தான் அவர் துர்வாசர். அந்த துர்வாசர் தான் நினைச்ச உடனே சாபத்தை போட்டுடுவார். இதுல அந்த துர்வாசர் இந்த 7 பேர்ல இல்லன்னு நினைக்கிறேன். அகஸ்தியர், ஆங்கியசர், கௌதமர், காசியபர், புலஸ்தியர், மார்க்கண்டர், வசிஷ்டர்ன்றதான் இருக்காரு தவிர இதுல துர்வாசர் காணும். நல்ல வேளை அவன் பண்ண புண்ணியம் கொஞ்சமா பண்ணிருக்கான். அதனாலதான் துர்வாசர் இல்ல. துர்வாசர் இருந்திருந்தாருன்னா மாற்றவே முடியாத பர்மனண்டா பாம்பா போன்னு சொல்லியிருப்பார், இல்ல மலையா போன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அகஸ்தியரை கூட அகஸ்தியரோ நாரதரோ கூட சாபம் பட்ட போது அந்த குபேரனுடைய 2 பிள்ளைகள் மணிகிரீவன், இன்னும் யாரு, நளகூபரன், நளகூபரன், மணிகிரீவன் 2 பேரும் போய் 10,000 வருஷத்துக்கு மரமா நெல்லுன்னு சொல்லிட்டா இல்லையா. அதுக்கு காலக்கெடு வேற வச்சாங்க. ஆனா இவர் காலம்லாம் சொல்ல. அகஸ்தியர் ரொம்ப நல்லவர் பாவம். இந்த மாதிரி சர்ப்பானார், அவனும் சர்ப்பான்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னதுனால எல்லாத்தையும் பாம்பாக ஆயினான். சாபம் விளைத்தலன். சாபத்தை கொடுத்தவுடன் விளைத்தலோடும், அப்படி சாபம் விளைச்ச உடனே, விளைச்சதுன்னா அந்த பூமியில பயிரிட்டு அது விளையிற மாதிரி இவனே பயிர் பண்ணான். தன்னுடைய கெட்ட ஒரு இதனால, எண்ணங்களினால, தவறான வார்த்தையை உபயோகிச்சதால முனிவருக்கு கோபம் தன்னுடைய பாபத்துக்கு காரணமான சாபத்தை அவனே விளைவித்துக் கொண்டான். அப்படி விளைத்தலோடும் அந்த சாபம் போட்டு கிடைச்ச உடனே பொற்ப மாசுணமே ஆகி போயினான். இந்த பொலிவு பெற, அதுல இருந்து விடுதலை பெறணும். அதுக்கு ஒரு காலம் வரும். அதுக்காக என்ன, அது வரைக்கும் பெரும் பாம்பு வடிவாகி போயினான். பெரிய மலைப்பாம்பா ஆயிட்டான். அறிவில்லாத அற்பரானவருக்கு, அறிவற்ற கீழ்மையான குணங்களை உடையவர்களுக்கு, அந்த அற்பமான மனுஷாளுக்குள்ள, இவன் மனுஷன் தானே அங்க போயிருக்கான். அப்படி மனுஷரா இருந்து அங்க போனவர்களுக்கு செல்வம் அல்லது பகை வேறு உண்டோ. இவாளுக்கு செல்வத்தை தவிர பகை வேற ஏதாக்க முடியுமா? சாதாரணமாவே யார் கிட்ட நிறைய பணம் செல்வம்லாம் இருக்கா அங்கதானே திருடெல்லாம் கூட வரா இல்லையா. அதோட பெரிய அகஸ்தியர் மாதிரி ஒரு முனிவர் இருக்கும்போது அவர்கிட்ட போய் அபச்சாரப்படவே கூடாது. ஏன்னா அவளுடைய சாபங்களை உடனே பழிக்கும்ன்றது குணவனும் குன்றேறி நின்றார் வெகுளி களமேனும் காத்தல் இருந்து. அப்படி குணக்குன்றாக இருக்கக்கூடிய அகஸ்திய மாமுனிவர் மாதிரி இருக்கக்கூடிய மகான்களுடைய சாபம் வைக்க அவளுக்கு கோபம் வந்துடுத்துன்னா அந்த சாபம் உடனே வெளியில வந்துடுத்துன்னா அது ஒரு நிமிஷம் கூட நிற்காது. அதை தடுக்கலாம் முடியாது. பகவானே வந்தாலும் தடுக்க முடியாது. அப்படி இந்த பாடல் நமக்கு தெரியுது. அடுத்த பாடல்ல இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவன் பாம்பா கீழே விழுந்தாச்சு. உடனே என்ன பண்றான்னா, பின்னர் தம் குறவனான பிரானடி பணிந்து வானோர் பொன்னகர் வேந்தன் இன்றி புலம்படைகின்றது ஐயே, என்னாலும் குறவன் போய் இளஞ்சியுள் ஒளிந்தான் கூவி தன்னுரை அறிந்து போந்த சதமகர் கொண்டு மீண்டான். பின்னர் தம் குறவனான பிரான் அடிபணிந்து வானோர் பொன்னகர் வேந்தன் இன்றி புலம்பு அடைகின்றது ஐயே, என்னாலும் குறவன் போய் இளஞ்சியுள் ஒளிந்தான் கூவி தன்னுரை அறிந்து போந்த சதமகர் கொண்டு மீண்டான். அடுத்த இன்சிடென்ட். எல்லா தேவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க, நேரம் குலகுருவாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் வானவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய இந்த பிரகஸ்பதி கிட்ட எல்லாரும் போறான். போயிட்டு அவர்கிட்ட என்ன சொல்றா, அந்த பாருங்க இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றா. அவருக்கு தெரியாதா, இதெல்லாம் ஆரம்பமே பிள்ளையார் சொல்லி அவர் தானே போட்டார் இல்லையா. அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் இவெல்லாம் சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிறார். இந்த மாதிரி இந்திரனுக்கு சாபம் வந்துடுச்சு, இப்படி எல்லாம் கதையெல்லாம் நடந்தது. அதனால இப்ப கடைசியா நாங்க கொண்டு இந்திரன் எங்க போனாருன்னே தெரியல, எங்கேயோ ஒளிஞ்சுன்னு இருக்கா. போய் இதுக்கு நடுவுல நகுஷனை நாங்க கொண்டு வச்சோம். அவனும் இந்த மாதிரி சாபத்துக்கு ஆளாகி அகஸ்திய முனிவரால் சபிக்கப்பட்டு பூலோகத்துல போய் அங்க எங்கயோ பாம்பா இருக்காம இப்ப தேவலோகத்துல அரசன் இல்லாமல் அந்த பொன் உலகமானது சொர்க்க லோகமானது
ரொம்ப வருத்தத்துல இருக்கு, பொலிவில்லாத இருக்கு, சோபை இல்லாத இருக்கு. அதுக்கு நீங்க தான் ஏதாவது நல்ல வழி பண்ணி பழைய நிலையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு போய் எல்லாருமா காலில் வேற குறவன்னா குரு. இந்த தெய்வர்களுக்கு குருவா இருக்கக்கூடிய இந்த பிரகஸ்பதி என்ன பண்றாருன்னா, சரி நீங்க இவ்வளவு தூரம் வந்து கேட்கறதுனால அவ எப்பவுமே மகான்கள் குருமார்கள் எப்பவுமே என்னன்னா காலில் விழுந்துட்டா போறோம், நான் பண்ணதெல்லாம் தப்பு, தயவு பண்ணி மன்னிச்சிருங்கோ, நீங்க தான் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்னா உடனே மனசு இறங்கி போயிடுவா. அவளுக்கு வந்து இறக்க குணமும் ஜாஸ்தி. எப்படி குணக்குன்றாக இருக்குவா, கணப்போதுல சாபம் வரும், அடுத்த கணப்போதுல அது மறைஞ்சும் போயிடும். அப்பேற்பட்ட அந்த குருவாக இருக்கக்கூடிய அந்த வியாழ பகவான் இருக்காரு. நம்ம எல்லாம் வந்து இது பண்ணாலே, பூஜை பண்ணாலே, ஸ்தோத்திரம் பண்ணாலே குரு பலன் கொடுத்துடுறாரு இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மஞ்சள் துணியை கொண்டு போய் கட்டிவிட்டு வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த ஒரு வெள்ளை கொத்து கடலையை கொண்டு போய் அதை ஊற வச்சு அதை கோத்து மாலையா போட்டு அவரை பாடுபடுத்தி அத்தனை பண்ண அவரும் என்ன பண்ண எல்லாத்தையும் பொறுத்துட்டு வாங்க எல்லாரும் வந்தியாடா இப்பாவது என்ன நினைச்சுட்டு வரணும்னு தோணித்து, சரி உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்னு இல்லையா. எல்லாத்திலயும் என்ன சொல்றா, குரு பலன் வரணும் அப்படிங்கிறா. குரு பார்க்க கோடி நன்மைங்கிற குருனுடைய கட்டாட்சம். அவர் ஒண்ணும் பேச வேண்டாம், வாழ்த்து சொல்ல வேண்டாம், அவர் வந்து ஆசீர்வாதம் கூட பண்ண வேண்டாம், அவர் நம்மளை பார்த்துட்டார் கனிவோட சொன்ன நம்முடைய தீவினைகள் எல்லாம் அகன்று அவர்தான் திசத்தீத்தி தேசிகா இல்லையா. அதனால நல்ல வழியை காட்டக்கூடியவர் இங்கேயும் வழிகாட்ட போறார். எப்படி வழிகாட்ட போறார், ஒரு நிமிஷம் அப்படி யோசனை பண்ணார், எங்க இருக்கான் அப்படின்னு கண்ண முடியும் தியானம் பண்ணார். அவருக்கு தெரிஞ்சது இந்த இவன் இந்திரன் எங்க இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு குளத்துல ஒரு தாமரை தண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது அவருக்கு. என்ன பண்ண, கவலைப்படாதீங்க, நான் அழிச்சுன்னு வரேன், நானே போய் அவன் அழிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்க போறார். அந்த தாமரை தண்டுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்திரனை பார்த்து கூப்பிடுறாரு, இவரே கூவி அழைக்கிறார். அப்படி அழைச்சு, வாப்பா எல்லாம் உன்னுடைய இதெல்லாம் புரிஞ்சு போச்சு, இனிமே எல்லாம் நல்லதுதான், உனக்கு நல்ல காலம்தான், உன்னுடைய தப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், வா வெளியில அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனுக்கு பயம்தான். ஏன் என்ன பயம்னா, நிஜமாவே குருதான் வந்து கூப்பிடுறாரா இல்ல குரு மாதிரி வடிவத்துல யாராவது ஒரு ராட்சசன் வந்து கூப்பிடுறானா அப்படின்ற ஒரு பயம்தான். ஏன் அனுமார் வந்து ராம் ராம் சொல்லிட்டு முன்னாடி குதிச்ச போது சீதைக்கு ஒரு நிமிஷம் சந்தேகம் வந்துதான், இது நிஜமாவே வந்து ராமருடைய தூதனான அனுமாரா இல்லைன்னு ராவணனே யாரையாவது வேஷம் போட்டு அனுப்பிச்சிருக்கானா, இந்த மாதிரி அவளே சந்தேகப்பட்டா இல்லையா. சந்தேகம்னு ஒண்ணு வந்துடுத்துன்னா அதுக்கு வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலைகள்லாம் அதுக்கு தாய் தந்தைகளா இருக்கும்னு சொல்லுவா. அது சந்தேகம்ங்கிறது ஒரு பிசாசு, அது வந்துடுச்சுன்னு சொன்னா போக்கவே முடியாது, நம்ம மனசுல இருந்து எடுக்கிற வரைக்கும் நல்லதே நடக்க முடியாது இல்லையா. இவர் என்ன பண்றாரு, இந்திரனை போய் வான்னு கூப்பிடுறார். கூப்பிட்டோன்னா அவனும் வெளியில வரான். வெளியில வரான்னா தைரியமா பார்த்தா அது குருதான் கூப்பிடுறான்னு தெரிஞ்சது, வெளியில வந்துட்டான். வெளியில வந்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்ல போறான் அப்படின்னாக்க, நான் ரொம்ப பெரிய ஒரு தவறு பண்ணிட்டேன், பெரிய பாவத்தை பண்ணிட்டேன், அதனால நிறைய கஷ்டப்பட்டேன், நான் இப்ப உங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய தவறெல்லாம் நீங்க மன்னிச்சிருங்கோ, என்னுடைய பாவங்கள் எல்லாம் தீர்றதுக்கு, நான் தூயவன் ஆகிறதுக்கு எனக்கு ஏதாவது நல்ல வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கச்ச அவரு மனசு இறங்கி இவருக்கு ஒரு நல்ல வழி சொல்றேன்னு சொல்றார். அவர் என்ன வழி சொல்றாரு அப்படின்னா, சொர்க்க லோகத்துல இருந்து என்ன வழி கேட்டா இங்க ஒண்ணும் கிடையாது, எந்த ஒரு நல்லத்துக்கும் சரி, நல்ல செயலா இருந்தாலும் சரி, தீய செயலா இருந்தாலும் சரி, பாப்பமோ புண்ணியமோ அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கணும்னா அதுக்கு பூலோகம் தான், அந்த கர்ம பூமியில தான் இது நடக்கும், இங்கெல்லாம் சொர்க்கலோகத்துல நடக்காது. அதனால நீ என்ன பண்ற, வேட்டைக்கு போற மாதிரி நீ என்ன பண்ற, பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. நீ வந்து வேட்டைக்கு போற மாதிரி போய் இந்த பூலோகத்துக்கு போ, அங்கதான் வழி இருக்கு, நீ அங்க வா, பூலோகத்துக்கு வா, நம்ம எல்லாருமே போலாம், அங்க போனோம்னா என்ன வழின்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறப்ப நம்ம ரெண்டு பாடலை சேர்த்து நம்ம பார்க்க போறோம். கொடும்பழி கோட்பட்டான் தன் குறவனை வணங்கி என்னை சுடும் பழி கழிவது எங்கன் சொல் என தொலைவது ஓர்தான் அடும்பழி மண்மேல் அன்று அறாது நீ வேட்டைக்கென்ன படும் பழி இதனை தீர்ப்பான் பார்மிசை வருதி என்றான். பின்னத்தம் குறவனான பிரானடி பணிந்து வானோர் பொன்னகர் வேந்தன் இன்றி புலம்படைகின்றது ஐயே என்னலும் குறவன் போய் அவ்விளைஞ்சியுள் ஒளிந்தான் கூவி தன்னுரை எறிந்து போந்த சதமர் கொண்டு மீண்டான். இது 408வது பாடல். 409வது பாடல் சேர்த்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு பதமா பார்க்கலாமா,
வானோர் வானவர்கள் தேவர்களுடைய பின்னர்த்தம் குருவான பிரானடி பணிந்து. பின்னர்னா இந்த நிகழ்வுக்கெல்லாம் பின்னாடி வானோர் தேவர்கள் எல்லாம் தம் குருவனான தன்னுடைய குருவாக விளங்கக்கூடிய ஆசானாக இருக்கக்கூடிய பிரான் அடி பணிந்து, அந்த வியாழ பகவான், பிரான் எம்பிரான் அப்படின்னா எமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன், தேவனாக இருக்கக்கூடியவன், அப்பேற்பட்ட வியாழ பகவான். இங்கேயும் வியாழன் சொல்லல, பிரகஸ்பதினு சொல்லாதே தேவர்களுடைய குரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சமாவது ஒரு கேள்வி ஞானம் இருக்கிறவர்களுக்கு தான் டக்குன்னு சொன்ன உடனே புரியும். இல்லைன்னா யாராவது விளக்கமா அதை சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? இப்படி இந்த தன்னுடைய குருவான இந்த பிரானான இந்த பிரான்னு சொன்னாக்க இந்த இடத்துல பெரியவர் அப்படின்னு அர்த்தம், மதிப்புக்கு உரியவர், அப்பேற்பட்ட வணக்கத்துக்கு உரியவர். அவருடைய அடி பணிந்து, அவருடைய திருவடியை பணிந்து சாஷ்டாங்கமா விழுந்து என்ன பண்றா? விழுந்து ஐயா ஐயனா ஐயனே, பெருமானே, தலைவனே, குருவே அப்படின்னு அந்த அதே எல்லாம் ஆயிடுச்சு. ஐயா அப்படின்னு சொன்னா அதிலே ஆயிடுச்சு. அவன் கேட்கிற விதத்துல இருந்தே கேட்கிறவாள் யார குறித்து சொல்றானா அவளுக்கு மனசு இலக்கி போயிடணும். அப்படி கேட்கணுமா இல்லையா? நம்ம குரு கிட்ட போய் ஏதாவது கேட்கணும்னு எப்படி கேட்பான்? ரொம்ப பணிவோட கேட்பான் இல்லையா? அது என்ன கீதையில ஒரு ஸ்லோகம் கூட இருக்குல்ல, பரிப்பிரஷ்னேன சேவையா, படிப்பிரச்சனை சேவையா, சேவையோட சேர்ந்து அவருக்கு பணிவிடைகள்லாம் சேர்ந்து அவள் அழகா ஒரு மரியாதையோட கேட்கணுமா. அப்பதான் அவ உபதேசத்தி ஞானத்தை தத்துவ தரிசன அவள்லாம் அப்படி ஈஸியெல்லாம் சொல்லிவிட மாட்டா. குரு இல்லாத எதுவுமே வந்துடவே முடியாது. நானே படிச்சுக்கிறேன்றெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது. எல்லாருக்கும் தேவர்களுக்கு ஒரு குரு மாதிரி, அசுரர்களுக்கு குரு மாதிரி, எல்லாருக்கும் ஒரு குரு, நல்லதோ கெட்டதோ சொல்லி தரத்துக்கும் குரு இருந்தாதான் அது பழிக்கும். குரு சொல்லாத எதுவுமே நடக்கவே நடக்காது. திருவடியை பணிந்து சொல்ற ஐயா, பொன்னகர் பொன்மயமான நகரமான இந்த விண்ணுலகமானது வேந்தன் இன்றி, அரசன் இல்லாமல், இந்திரனும் இல்ல நகுஷனும் போயாச்சு, 2 பேரும் இல்லாம புலம்பு அடைகின்றது, வருத்தம் அடைகின்றது. புலம்புதல்னா வருத்தப்படுதல். என்ன ஒரேடியா புலம்பின்றே இருக்கான் அப்படின்னு சொல்றா இல்லையா? புலம்புறதுன்னா வருத்தம் அடையுது. இது என்னன்னாக்கா அது ஒரே சோகமாக காட்சி அளிக்கிறது. எப்ப புலம்பு ஒரு கஷ்டம் வந்துடுத்துன்னு சோகம் வந்துடுத்துன்னு புலம்புவா இல்லையா? அது மாதிரி அந்த சொர்க்கலோகம் பொலிவிழந்து அரசன் இல்லாமல் அது அப்படியே வருத்தம் அடைகின்றது. என்னாலும் அப்படின்னு சொல்ற என்று வேண்டிக் கொண்ட உடனே குருவன், அந்த குருவானவன் போய் எங்க போய் இளஞ்சியுள் ஒளிந்தான் குவி, அந்த தாமரை தண்டுக்குள்ள குளத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கான இந்திரன் அவனுடைய அருகில் போய் கூவி அவனை சத்தம் போட்டு கூப்பிடுற, இந்திரா வா அப்படின்னு கூப்பிடுற. அவன் தாமரை தண்டுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கான், அவனுக்கு காதுல போய் கேட்கணும் இல்லையா? அதனால அவர் கரையில நின்றுட்டு இந்திரா வா அப்படின்னு கூப்பிடுறார். தன் உரை அறிந்து போந்த அவர் சொன்னார். அந்த குரலை கேட்டார், விளக்கப்பட்ட குரல் தான், நம்ம குருதான் கூப்பிடுறார், நம்மள மன்னிச்சுட்டார், நமக்காக இறங்கி வந்திருக்கார், கூப்பிடுறார், உடனே போலாம் அப்படின்னு சொல்லி உடனே வெளியில வந்தான். வந்தது யாரு? சதமகன். சதமகன்னா 100 யாகங்கள் பண்ணலாம். மகன் யாகம் இல்லையா? சதமகன் 100 யாகம், 100 அஸ்வமேத யாகம் பண்ணி அவன் வந்திருக்கான். அப்பேற்பட்ட அந்த இந்திரன் இருக்கானே, அவன் வெளியில வந்தான், அந்த தாமரை தண்டுக்குள்ள இருந்து வெளியில வந்தான். இப்ப ஒரு தைரியம் வந்துடுச்சு, நம்மளை காப்பாத்துறதுக்கு குரு இருக்கார், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, குரு இருக்கிறதுனால எந்த நமக்கு கஷ்டமும் வராது, அவர் நம்மளை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அழகா வெளியில வந்தான். இவர் என்ன பண்றார்? அந்த இந்திரனை அழிச்சிட்டு இந்திர லோகத்துக்கே போயிட்டார், சொர்க்கலோகத்துக்கே போயிட்டார். சொர்க்கலோகத்துக்கு போனோன்னு அங்க என்ன ஆச்சு? கொடும்பழி கோட்பட்டான் தன் குறவனை வணங்கி என்னை சுடும்பழி கழிவது எங்கன் சொல் என தொலைவது ஓர்ந்தான் அடும்பழி மண்மேல் அன்றி அறாது நீ வேட்டைக்கென்ன படும் பழி இதனை தீர்ப்பான் பார்மிசை வருகிறான். கொடும்பழி கோட்பட்டான் தன் குறவனை வணங்கி என்னை சுடும் பழி கழிவது எங்கன் சொல் என தொலைவது ஓர்ந்தான் அடும் பழி மண்மேல் அன்றி அறாது நீ வேட்டைக்கு என்ன படும் பழி இதனை தீர்ப்பான் பார்மிசை வருதி என்றான்.
கொடும்பழி கோட்பட்டான். கொடிய பாவத்துக்கு உட்பட்டவனாக, பாவத்தால் பிடிக்கப்பட்டவனாக, பிரம்மஹத்திய தோஷத்தால் தொடர்ந்து விரட்டப்பட்டவனாக இருந்த அந்த இந்திரனானவன் தன் குரவனை வணங்கி, தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய எந்த குருவை அவன் லட்சியம் பண்ணாத இருந்தானோ, எந்த குருவனால சபிக்கப்பட்டு எல்லா பொலிவையும் செல்வத்தையும் சொர்க்கலோக வாழ்க்கையும் இழந்தானோ, அந்த குரு தானே தேடி வந்திருக்காரு இவனை காப்பாத்துறதுக்காக. அந்த குருவை தொழுது வணங்கி, என்னை சுடும் பழி, என்னை வருத்துகின்ற, என்னை தொடர்த்துகின்ற என்னுடைய பழிபாவத்துக்காக நான் மிகவும் அஞ்சி நடுங்கி அங்கேயும் ஓடின்னு இருக்கேனே, அப்பேற்பட்ட இந்த பாவமானது சுடும் பழி கழிவது எங்கன்னு சொல் என. இது எப்படி தீரும்? இந்த பாவம் தீரணும்னு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், நான் என்ன செய்யணும், நீங்க தான் எனக்கு நல்ல வழி சொல்லி நான் நல்லா நடத்தி கொண்டு போகணும், இந்த பாபத்துல இருந்து எனக்கு விடுதலை வாங்கி நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஓர் தான் அப்படின்னா தொலைவது ஓர் தான். இது போறதுக்கு ஒரு நல்ல வழி, பாபங்கள்லாம் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழியை, தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல வழியை சொல்லுங்க, நீங்கள் சொல்ல வேண்டும் என்று. தொலைவது ஓர் தான், தீரும் வழி அந்த சொன்ன. இதை ஓர் தான் என்றால் அறிந்து கொண்டவன். இதுக்கு வழி யாருக்கு தெரியும்? குரூப் தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லணும்னு சொன்னா, ஒரு அறிவுரை சொல்லணும்னா குரூப் தான் தெரியும். ஏன்னா கட்டத்திலே இருக்கக்கூடியவன், பாபத்திலே உழண்டு கொண்டவனுக்கு அவனுக்கு எந்த சொல்யூஷனும் டக்குன்னு மனசுல படாது. அதை விட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் அதை பத்தி ஆய்ந்து ஓர்ந்து என்னன்னு சொல்ல முடியும். சோ இந்த குரு என்ன பண்றாரு, அவருக்கு வழி தெரியுது. வழி தெரியுதுன்னா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏ இந்திரா, நீ பண்ணிருக்கிற பாவம் பெரிய பாவம், பிரம்மஹத்தி தோஷமே உன்னை துரத்துற அளவுக்கு நீ ஒரு பெரிய அடும் பாவத்தை நீ செஞ்சிருக்க. இது தீரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அடும்பழி, இந்த பெரிய பாவம், இதுக்கு இணையில்லாத அப்பேற்பட்ட ஒரு பாவம், தீர்க்க முடியாத ஒரு பாவம் இருக்கு, இது இந்த சொர்க்க லோகத்துல எல்லாம் தீராது. அதனால அது எங்க தீரும்? அந்த அடும்பழி மண்மேலன்றி ஆறாது. இது வருத்தக்கூடிய பாவமானது நில உலகு, நிலம்னா பூமி, இந்த பூமியில அல்லாமல் வேற எங்கேயும் நீங்க முடியாது. பாவம் தீரணும்னாலும் பூமிக்கு தான் வரணும். நம்ம எத்தனையோ கதைகள்ல பாக்குறோம் இல்லையா, சபிக்கப்பட்டவெல்லாம் அந்த பூலோகத்துல தான் அந்த பாப விமோசனமாகி போறா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனால இந்த பூலோகத்துல இல்லாமல் வேற எந்த ஒரு இடத்துலயும் இதனுடைய பாபமானது தீராது. அதனால என்ன பண்ணும், நீ வேட்டைக்கு என்ன, வேட்டை ஆடுவதை ஒரு வியாஜமாக கொண்டு, பூலோகத்தில் தானே காடுகள்ல இருக்கும், காடுகள்ல நிறைய மிருகங்கள் இருக்கும், மிருகங்களை வேட்டையாடுவது மன்னர்களுடைய இயல்பு. ஆனா நீ என்ன பண்றன்னா, பூலோகத்துக்கு போய் அங்க இருக்கிற காடுகள்ல நீ போய் வேட்டையாடுவது மாதிரி நீ போ. அந்த வியாஜத்தை கொண்டு அங்க போனேன்னா, அப்போ அத காரணமா கொண்டு அங்க போகும்போது உன்னுடைய படும் பழி இதனை தீர்ப்பான். உன்னுடைய இந்த பாபம் தீர்க்கும் பொருட்டு, இந்த பாவங்கள் உன்னை விடுதலை செய்யும் பொருட்டு, விடுதலை செய்வதற்கான வழியானது நீ அங்க பார்ப்ப. பார்வை செய் வருதி என்றான். நீ பூலோகத்துக்கு வா, அங்க உனக்கு இந்த உன்னுடைய பாவம் தீர்வதற்கான வழி கிடைக்கும். எப்படி வரணும் அப்படின்னா, பூலோகத்துக்கு நீ அங்க வேட்டையாடுவது போல நீ அங்கே வந்தாயானால், அந்த இடத்துல இந்த பூலோகத்துல ஏதோ ஒரு இடத்துல, அதெல்லாம் அவ்வளவுலாம் சட்டுன்னு சொல்லிட்டா, சுலபமா சொல்லிட்டா எல்லாம் நம்ம ஈஸியா போயிடுமே. நத்திங் கம்ஸ் ஈஸி, நத்திங் கம்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதெல்லாம் கட்டப்பட்டு ஏதாவது ஒரு பலன் கிடைச்சாதான் அந்த பலனுக்கு எப்பவுமே அது ஒரு மதிப்பு இருக்கும். இல்லைன்னா சுலபமா ஏதோ கிடைச்சு கொடுத்தோன்னா அதுக்கு அதனுடைய மதிப்பு இருக்காது, அதனுடைய வேல்யூ இருக்காது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அதனால இவன சொல்ற, நீ பூலோகத்துக்கு வா, வேட்டையாடுவது என்பதை வியாஜமாக கொண்டு நீ பூலோகத்துக்கு வந்தாயானால் அங்க உன்னுடைய பாவமானது தீர்வதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்றா இல்லையா. உன்னுடைய கேள்விக்கு விடை எங்கன்னா, இது 16ஆம் பக்கம் பார்க்க அப்படின்னு அந்த காலத்துல போடுவாங்க. 16ஆம் பக்கத்துல பார்த்தோம்னா 23ஆம் பக்கம் பார்க்க, 23ஆம் பக்கத்தை பார்த்தா 47ஆம் பக்கம் பார்க்க, இப்படியே பொறுமையை சொல்லிட்டு கடைசியில 97ஆம் பக்கம் பார்க்க, 97ஆம் பக்கம் பார்த்தா அடுத்த இஷ்யூல பார்க்க இருக்கும். நம்ம பொறுமையை சோதிக்கிறதுக்கு நமக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு பாக்குறது. அது மாதிரி இல்லாத இவர் என்ன பண்ணார், இங்க உனக்கு சொல்ல முடியாது, இந்த வானுலகத்தை இதை தீர்க்கறதுக்கான வழியெல்லாம் கிடையாது. அதனால நீ வேட்டையாடுவதை வியாஜமா கொண்டு பூலோகத்துக்கு வா. நீ மாத்திரம் போவானா, நானுமே வரேன், எல்லாருமே சேர்ந்து அங்க போவோம். அங்க போனோம்னா அதுக்கு உனக்கு உன்னோட பாவம் தீர்றதுக்கான ஒரு நல்ல வழியானது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்.
அந்த வழியை தேடி நம்ம எல்லாரும் அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். கோட்பட்டான்னா அதுக்கு உட்பட்டான், பழிபாவத்துக்கு உட்பட்டவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது. அப்படின்னு என்னென்ன கட்டமான வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதி அப்படி ஒண்ணு இல்லை, எல்லாமே சுலபமா. முன் கொம்புன்னு முன்ன இருக்கக்கூடிய அந்த பல்லாக்குடைய கம்பைன்னு அப்படின்னு அர்த்தம். பொன்னகர தேவர்களுடைய உலகம், பொலிவோடு இருக்கக்கூடிய உலகம். குறவன்னா ஆசிரியர் வியாழ பகவான். இளஞ்சியுள் அப்படின்னா ஈசான திசையில இருக்கக்கூடிய அந்த குளம், அந்த குளத்துக்குள்ள இளஞ்சின்னு குளம். இளஞ்சின்னு ஒரு ஊரே இருக்கு திருநெல்வேலியில, அது வந்து குளங்கள் நிறைய இருந்த இடம்னு. சதமகன்னு இந்திரன். இதுக்கப்புறம் மேல என்ன நடக்கிறது, அந்த குறவனை வணங்கி எல்லா படும்பா தீர்க்கறதுக்காக பூலோகத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்றத மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நமः. ராம் ராம்.